ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் மாதுரி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். மேம் வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஏன் அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் மாதமா நம்ம வச்சிருக்கோம்? எஸ். ஸோ உலக அளவில் அக்டோபர் மாதம்ங்கிறது இஸ் கால்ட் பிங்க் அக்டோபர். ஸோ பிங்க் அக்டோபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ், அதாவது மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 ரீசன் இருக்குங்க இதுக்கு. ஒன்று, இப்போ மார்பக புற்றுநோய் பெண்மணிகள் ஹூ கெட் அஃபெக்டட் பை பிரெஸ்ட் கேன்சரோட நம்பர் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்காங்க. அது உலக அளவுலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி. ஸோ ப்ளஸ் இன்னும் யங்கர் ஏஜில் பெண்மணிகள் அஃபெக்ட் ஆகிறதுக்கான நம்பர் இப்போ இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அது முதல் ரீசன். 2வது ரீசன் பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோயை ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறதுக்கான நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இது ஒரு 10 வருஷம் முன்னாடி 20 வருஷம் முன்னாடி நம்மக்கிட்ட இல்லை. 3வது, ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே மார்பக புற்றுநோயை நம்ம கண்டுபிடிச்சோன்னா பேஷண்ட் கேன் பி கம்ப்ளீட்லி கியூர்ட் அண்ட் தே கேன் ஹாவ் அ நார்மல் லைஃப். ஸோ இந்த 3 ரீசன்ஸ்னால இந்த மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எவ்ரி மந்த் எவ்ரி இயர் அக்டோபர் மந்த்தில் நடக்கிறோம். மார்பக புற்றுநோய் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்ன மாதிரி? ஏன்னா பொதுவாகவே ஒரு பயம் என்ன இருக்குன்னா மார்பக ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அச்சம் பெண்கள் கிட்ட பொதுவாக இருக்குது. ட்ரீட்மெண்ட்ஸ்னால் என்னென்னலாம் இருக்குது இப்போ அட்வான்ஸ்டாக? எஸ். ஸோ மார்பக புற்றுநோய்க்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. மொதல் ட்ரீட்மெண்ட் சர்ஜரின்னு சொல்லுவோம். சர்ஜரியில் நிறைய விதங்களான அறுவை சிகிச்சை இருக்குது. 2வது கீமோதெரப்பின்னு சொல்லுவோம். கீமோதெரப்பின்றது என்னென்னா ஐவியில் மருந்து கொடுக்கறது. ஸோ எப்போவுமே பாடியில் எந்த புற்றுநோய் வந்தாலும் சரி, அந்த புற்றுநோயோட அணுக்கள் மோஸ்ட் ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகிற செல்ஸாக இருக்கும். ஸோ கீமோதெரப்பின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் கொடுக்குற மருந்து இந்த ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகிற எல்லா செல்ஸையும் கட்டுப்படுத்தி அதை குறைக்கிறதுக்கான மருந்துகள் தான் கீமோதெரப்பி. அடுத்து ரேடியேஷன்ன்றது என்னென்னா கதிர்வீச்சு. ஸோ எந்த இடத்துல நமக்கு இப்போ சப்போஸ் மார்பகத்தில் புற்றுநோய் இருக்குன்னா மார்பகத்துலேயும் அக்கள்லையும் ரேடியேஷன் கொடுக்கறது மூலமாக அந்த மார்பகத்தையும் அக்கள்லையும் இருக்கிற நோயை கட்டுப்படுத்துறதுக்காக. அதை தவிர ஹார்மோன் தெரப்பின்னு இருக்குது. இப்போ மார்பக புற்றுநோய் ஏன் பெண்களுக்கு மட்டும் இன்னும் காமனாக வருது, ஆண்களுக்கு ரொம்ப கம்மியாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களில் ஈஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த ஈஸ்ட்ரோஜன்ன்ற ஹார்மோன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் பிரெஸ்ட் கேன்சர். ஸோ நம்ம வி கேன் கிவ் சர்டன் டேப்லெட்ஸ், அது ஹார்மோன் தெரப்பின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணுன்னா பிளட்ல அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸை கம்மிப்படுத்துறது மூலமாக ஒன்ஸ் தி ட்ரீட்மெண்ட் ஃபார் பிரெஸ்ட் கேன்சர் இஸ் கம்ப்ளீட்லி ஓவர், இந்த ஹார்மோன் தெரப்பியை நம்ம கொடுத்தோம்னா மார்பக புற்றுநோய் திரும்ப வரத்துக்கான சான்சஸை அது கம்மி பண்ணுது. அடுத்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் டார்கெட்டட் தெரப்பின்னு இருக்குது. ஸோ டார்கெட்டட் தெரப்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கீமோதெரப்பிலேருந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. கீமோதெரப்பி நம்ம பாடியில் இருக்கிற நார்மல் செல்லையும் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பிக்கு அப்புறம் கொஞ்சம் ஹேர் லாஸ் இருக்கலாம், பேஷண்ட் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லலாம், அவங்களோட ரூட்டீன் ஆக்டிவிட்டீஸை பண்ண முடியலன்னு சொல்லலாம். பட் டார்கெட்டட் தெரப்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் செல்லை மட்டும் போய் அதோட மல்டிப்ளிகேஷனை மட்டும் ஸ்டாப் பண்ணுறதுனால கீமோதெரப்பினால வர சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி அவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் இந்த டார்கெட்டட் தெரப்பியில் வராது. அதை தவிர இருக்கிற ஆப்ஷன் இம்யூனோதெரப்பி. இது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. நிறைய கேன்சர்ஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இம்யூனோதெரப்பினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம கேன்சர் பொதுவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியோட இம்யூனிட்டி கம்மி ஆகும் போது ஸோ அவர் பாடிஸ் எபிலிட்டி டு ஃபைட் த கேன்சர் டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ அப்போ இந்த கேன்சர் இன்னும் வீரியமாகி இன்னும் ரொம்ப அக்ரெசிவ் ஆயிரும். ஸோ இம்யூனோதெரப்பின்றது என்னன்னா நம்மளோட பாடியோட ஓன் நோய் எதிர்ப்பு தன்மையை பூஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட பாடியோட ஓன் எதிர்ப்பு தன்மையினால அந்த கேன்சரை நம்மளால ஃபைட் பண்ண முடியுது. தட் இஸ் இம்யூனோதெரப்பி. ஸோ மெயின்லி சர்ஜரியில் இப்போ என்ன மொடாலிட்டிஸ் அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மார்பக புற்றுநோய் வந்தால் மார்பகத்தை ஃபுல்லாக எடுத்துட்டு நிறைய பேஷண்ட்ஸ்க்கு கை வீக்கம்லாம் இருக்கும், ஏன்னா அக்கல்ல இருக்கிற நெறிக்கட்டிகள்லாம் ரிமூவ் பண்ணும். பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது. எல்லா கேன்சருக்கும் எல்லா மார்பக கேன்சருக்கும் மார்பகத்தை ஃபுல்லாக எடுக்கணுன்றது கிடையாது. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸில் சின்ன சைஸ்லேயே நம்ம மார்பக புற்றுநோயை கண்டுபிடிச்சிட்டோம்னா பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரின்றது பண்ணலாம். ஸோ பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரின்றது என்னென்னா முழு மார்பகத்தையும் எடுக்காமல் எந்த இடத்துல கட்டி இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு அக்கல்ல இருக்கிற நெறிக்கட்டியும் தனியாக எடுக்கலாம். ஸோ அதனால் பெண்களுக்கு அந்த மார்பகமும் இருக்கும், ப்ளஸ் தே வில் கெட் ரிட் ஆஃப் த கேன்சர் ஆல்சோ. ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் தட் எனி ஃபீமேல் வில் ஃபேஸ் பிகாஸ் ஆஃப் த லாஸ் ஆஃப் பிரெஸ்ட் இருக்காது. 3வது, சப்போஸ் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் கேன்சராக இருக்குது, நம்ம மார்பகத்தை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற நிலைமை இருந்தாலும் மார்பகத்தை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாலும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன்ஸ்ன்றது இருக்குது. இம்ப்ளான்ட் மாதிரி வைக்கலாம், இல்லை தொடையிலேருந்தோ இல்லை கையிலேருந்து பாடியிலேருந்து வேறு பார்ட்லேருந்து சதை எடுத்து அந்த இடத்துல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி பிரெஸ்ட் மாதிரியே நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஏன் இந்த சர்ஜரியில் மெயினாக அட்வான்சஸ்னால் அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்டிக்மா ஃபார் த ஃபீமேல் தட் ஷீ இஸ் நாட் ஹேவிங் த பிரெஸ்ட்
அப்படின்ற சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்காது. ஸோ தீஸ் ஆர் த ரீசெண்ட் அட்வான்சஸ் இன் சர்ஜரி அண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் பிரஸ்ட் கேன்சர். இப்போ நீங்கள் சொல்லும் போது சொல்லுது நிறைய இளம் வயதினருக்கும் வந்து மார்பக புற்றுநோய் வருது, அதுக்கு என்ன மெயின் ரீசன்? ஸோ இளம் வயதில் மார்பக புற்றுநோய் வரதுக்கு மெயின் ரீசன்ஸ் இல்லை. பட் தி திங் இஸ், இளம் வயதிலேயே வந்து மார்பக புற்றுநோய் வந்ததுன்னா ஒரு 40 வயசு 50 வயசு ஃபீமேலுக்கு பிரஸ்ட் கேன்சர் வரதை விட யங்கர் ஏஜில் வந்தால் அந்த கேன்சர்ஸ் டென் டு பி மோர் அக்ரெசிவ். ஸோ மோர் அக்ரெசிவ் அண்ட் ஷி ரிக்வயர்ஸ் அ வெரி ப்ரொலாங்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் ப்ரொலாங்டு ஃபாலோ அப் பீரியட் ஆல்சோ. ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் மார்பக புற்றுநோய்க்கு என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நம்ம தடுக்க முடியும். அதை வந்து நம்ம வந்து மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வர்றது மூலமாக இந்த ரிஸ்க்கை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். மற்ற சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அதனால் ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணாலும் நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ இந்த நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏஜ். ஸோ 40 to 50 வயசுக்கு மேலே இருக்கிற எந்த பெண்மணிக்கும் ஷி ஆல்வேஸ் ஹேஸ் அ ரிஸ்க், லைஃப் டைம் ரிஸ்க் ஆஃப் ஹேவிங் அ பிரஸ்ட் கேன்சர். ஸோ தட் இஸ் சம்திங் தட் வி கேனாட் மாடிஃபை. செகண்ட் திங் என்னன்னு பார்த்தா ஜெண்டர் ஆஸ் சச். ஸோ எப்படி பார்த்தாலும் 100 பெண்மணிகள் மார்பக புற்றுநோயால் அஃபெக்ட் ஆகிறாங்கன்னா இன் தட் ரேஷியோ இட்ஸ் ஒன்லி அ சிங்கிள் மேல், ஒன் மேல் ஒன்லி கெட்ஸ் அஃபெக்டட். ஸோ ஜென்ஸுக்கு வந்து மார்பக புற்றுநோயே வராது அப்படின்றது கிடையாது, அவங்களுக்கும் வரும். பட் 100 பெண்மணிகளுக்கு வந்தால் ஒரு ஆணுக்கு தான் வரும். ஸோ தட் இஸ் த ரேஷியோ. ஸோ பீயிங் அ ஃபீமேல் இட் செல்ஃப் தெர் இஸ் அ ரிஸ்க், யூ ஸ்டில் ரன் அ ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் பிரஸ்ட் கேன்சர். அடுத்து 3வது வந்து ஃபேமிலி. எங்கள் அம்மாக்கோ இல்லை அப்பாவுக்கு இல்லை அம்மாவோட தங்கச்சி அக்காவுக்கு இருந்தால் கண்டிப்பாக எனக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்துடும், அப்படி கிடையாது. ஏன்னா இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரஸ்ட் கேன்சர்ன்றது எவ்வளோ தூரம் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா 5% பிரஸ்ட் கேன்சர்ஸ் மட்டும்தான் தே ரன் இன் த ஃபேமிலி. அதாவது உங்கள் அம்மாக்கோ சித்திக்கோ பெரியம்மாக்கோ இருந்தால் only 5% there is a chance that you might get it. But this is something that we cannot modify. இது வந்து 3வது நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்கிறது. மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பிரஸ்ட் கேன்சர்ன்றது விமென்க்கு இருக்கிற ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த கேன்சர் செல்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக மல்டிப்ளை ஆகும். ஸோ எந்தெல்லாம் கண்டிஷனில், ஸோ கடவுள் வந்து இயற்கையிலே நமக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சில டைம்ஸை வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சைக்கிளில் அமைச்சிருக்காரு. அது எப்போல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரெக்னன்சி அப்போ, இன்னொன்று பிரெஸ்ட் ஃபீட் பண்ணப்போ, அதாவது தாய்ப்பால் கொடுக்குறப்போ. ஸோ என்னெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் இன்க்ரீஸ் லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏர்லியாக. ஸோ இந்த ஈஸ்ட்ரஜன் நம்ம பாடியில் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் அட்டைன் பண்ணதுலேருந்து மெனோபாஸ் வரைக்கும், அதாவது பீரியட்ஸ் நிற்கிற வரைக்கும். ஸோ இப்போ ஏஜ் அட்டைன் பண்ணுற வயசு ஜென்ரலி ஒரு 15 இயர்ஸ் அப்படி இருந்ததுன்னா, மெனோபாஸ் ஆகிற வயசு 50 வயசு அப்படின்னு இருந்தீங்கன்னா, இந்த 15லேருந்து 50 வயசுக்கு நடுவில் இருக்கிற ஏஜ் குரூப்பில் இருக்கிற எல்லா ஃபீமேல்ஸ்க்கும் அந்த ஈஸ்ட்ரஜனோட எஃபெக்ட் பாடியில் இருக்கும். ஸோ ரொம்ப ஏர்லியாக பெண்கள் வயதுக்கு வருவது, அதாவது ஒரு 11-12 வயசுக்கு. இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் ஆஃப் அட்டைனிங் ஏஜ் வந்து ரொம்ப சீக்கிரம் ஆயிடுச்சு, 11-12 வயசு. ஸோ அதுக்கும் கம்மியாக இருக்கிறது. அதே மாதிரி மெனோபாஸ் ரொம்ப தள்ளி போகிறது, 50-55 வயசுக்கு மேலே ஆகுறது. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடியோட ஈஸ்ட்ரஜன் எக்ஸ்போஷர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 5 வருஷம் தள்ளி 10 வருஷம் ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ தட் இஸ் ஒன் ரிஸ்க் ஃபேக்டர். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ வந்து முன்னாடி காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஏஜ் அட்டைன் பண்ணோன்னே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே ஒரு 2 வருஷத்தில் முதல் குழந்தை, 2வது குழந்தை அப்படின்றது நடக்கும். ஸோ அதில் வந்து ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் இருந்தது. ஸோ ப்ரெக்னன்சி அப்போ என்ன ஆகும்னா பாடியில் ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் கம்மியாயிடும். அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்கும்போது என்ன ஆகும், பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாடியில் ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் கம்மியாகும். ஸோ இது ரெண்டும் நேச்சுரலாகவே கடவுள் நமக்கு அமைச்சு கொடுத்த ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ் டு ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் வெரி ஹை லெவல்ஸ் ஆஃப் ஈஸ்ட்ரஜன். பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் மேரேஜ் இட் செல்ஃப் ஹஸ் பிகம் 30. Because of our society and because of our work, it has become 30. So that is again one of the risk factors, because age of marriage has become more. So obviously the age of first pregnancy அதுவும் அது தள்ளி போயிடுது. அதை தவிர இப்போ வந்து நிறைய பேருக்கு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், கன்செப்ஷன் இஷ்யூஸ் எல்லாமே இருக்கிறதுனால ஏஜ் ஆஃப் ப்ரெக்னன்சி இன்னும் தள்ளி போயிடுது. அட் ஏஜ் ஆஃப் 35-36 தான் முதல் குழந்தையே இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால த அமௌண்ட் ஆஃப் ஈஸ்ட்ரஜன் எக்ஸ்போஷர் எல்லாம் தள்ளி ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அமௌண்ட் ஆஃப் இயர்ஸ் யூஆர் எக்ஸ்போஸ் டு ஈஸ்ட்ரஜன் இன்க்ரீசஸ். தட் இஸ் ஒன் திங். தென் children, number of children. So with every pregnancy உங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் லெவல் பாடியில் கம்மியாகும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட முக்கால்வாசி பேர் நிறுத்திக்கிறோம். ஸோ அதனால அந்த நேச்சுரல் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமும் நமக்கு கம்மியாயிடுது. ஸோ இதெல்லாம் ஹார்மோன்ஸ்னால நம்ம. ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு 3 குழந்தை இருக்குது, நான் எல்லா 3 குழந்தைக்கும் 1 வருஷம் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணியிருக்கேன், ஏஜ் ஆஃப் மெனார்கி மெனோபாஸ் எல்லாமே கரெக்ட் ஏஜ் அப்படின்னா எனக்கு பிரெஸ்ட் கேன்சர் வரவே வராது அப்படின்றதும் கிடையாது. இதெல்லாம் மாறுபட்டு இருந்தால் கண்டிப்பாக எனக்கு பிரெஸ்ட் கேன்சர் வரும் அப்படின்றதும் கிடையாது. சொல்கிறது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். தே புட் யூ அட் 5 to 10% additional risk of getting breast cancer.
பட் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக breast கேன்சர் வரும், இதெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக வராதுன்றது கிடையாது. அதை தவிர நம்மளோட டயட்ரி ஸ்டைல், நம்ம வந்து மோர் ஆஃப் ஜங்க் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்றதுனால வெயிட் we tend to gain weight. அண்ட் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சச் ஒர்க் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப செடென்ட்ரியாக ஒரு இடத்துலேயே உட்கார்ற மாதிரி. ஸோ இப்படி இருந்தால் we tend to have more weight. ஏன்னு பார்த்தீங்கன்னா மெனோபாஸ்க்கு அப்புறம் ஜென்ரலி ஈஸ்ட்ரோஜன் வந்து ஓவரியிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும், சின்ன முட்டைன்னு சொல்லுவோம். ஆனால் மெனோபாஸ் ஆன லேடிஸ்க்கும் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆகும். அது எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ஃபேட்லேருந்து. ஸோ பிகாஸ் ஆஃப் அவர் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அண்ட் பிகாஸ் ஆஃப் அவர் ஃபுட் ஹேபிட்ஸ் இஃப் யூ டென் டு கெயின் மோர் வெயிட், அப்போ அந்த ஃபேட்லேருந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆகும் ஆஃப்டர் மெனோபாஸ். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ இதுதான் பொதுவாக இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் breast கேன்சர். நீங்க இப்போ சொல்ற மாதிரி பார்த்தா அப்போ வந்து திருமணம் லேட்டா பண்றவங்களுக்கு breast கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு எடுத்துக்கலாமா? அப்படி இல்லைங்க, திருமணம் ஆன பெண்களுக்கு வராது அப்படின்றது கிடையாது. இட் இஸ் ஒன்லி லிங்க் தட் ஒன்ஸ் தி ஏஜ் ஆஃப் மேரேஜ் இஸ் பிட்வீன் 25 to 30, ஆப்வியஸ்லி தி ஏஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் சைல்ட் பர்த் 30 வயசுக்குள்ளே இருக்கும். தட் இஸ் ப்ரொடெக்டிவ். அதனால கண்டிப்பாக கேன்சர் வராதுன்னு இல்லை. பிகாஸ் when the age of childbirth is after the age of 30, நிறைய ஸ்டடீஸில் இட் இஸ் ப்ரூவன் தட் த சான்ஸ் ஆஃப் breast cancer is slightly higher. இப்போ என்ன மாதிரியான பரிசோதனைகள் மேற்கொள்ளலாம், எந்த வயதுல இருந்தே நம்ம வந்து பரிசோதனை எடுத்துக்க வேண்டியது இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல கட்டாயம்? ஓகே, ஸோ பரிசோதனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் breast செல்ஃப் எக்ஸாமினேஷன்றது இருக்குங்க. breast செல்ஃப் எக்ஸாமினேஷன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா ஃபீமேல்ஸுமே they should learn to examine their own breasts. So after every period, 1 week after the menstrual cycle or period, that female should learn to examine her own breast. So அவங்களே எக்ஸாமின் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி வந்து செக் பண்ணிட்டு ஏதாவது சின்ன கட்டி மாதிரி தெரியுதா, இல்லை காம்பு ஏதாவது உள்ளிழுத்த மாதிரி இருக்கா, இல்லை breast மேலே இருக்கிற ஸ்கின்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத அவங்க நோட் பண்ணணும். ஸோ இது வந்து இட்ஸ் கால்ட் breast செல்ஃப் எக்ஸாமினேஷன். So one of the part of all this breast cancer awareness is to educate every female about breast self examination. So இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is basically to make every female familiar about their own breast, so that என்னைக்காவது ஒரு ப்ராப்ளம்னு வந்துச்சு, ஒரு அப்நார்மாலிட்டின்னு வந்துருந்தா அவங்களுக்கே தெரியும் to pick up that abnormality and they will know they have to go to the doctor. நெக்ஸ்ட் இருக்கிறது கிளினிக்கல் breast எக்ஸாமினேஷன்றது. அது என்னன்னா சப்போஸ் அவங்க breast செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதோ அப்நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கு, பிரச்சனை இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா they should get themselves examined by either a trained nurse or a doctor to make sure that there is nothing abnormal. மூணாவது இதை தவிர நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு டாக்டரை பார்த்து டாக்டர் வந்து இல்லைங்க எனக்கு ஏதோ கட்டி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, முக்காவாசி மார்பகத்தில் வர கட்டிகள் 80% நார்மல் கட்டிகள். only 20% of them are cancerous in nature. ஸோ நம்ம என்னன்னா மார்பகத்தில் கட்டி இருந்தாலே எனக்கு கேன்சர் தான் அப்படின்றது கிடையாது. ஸோ கட்டி இருந்தால் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்து 35 to 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்கன்னா அவங்களுக்கான இன்வெஸ்டிகேஷன் என்னன்னு சொல்லுவோம்னா மேமோகிராம். இதே 35 வயசுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அல்ட்ராசவுண்டுன்னு பண்ணுவோம். ஸோ இதென்ன மேமோகிராம்ன்றது என்னன்னா இட் இஸ் ஜஸ்ட் எக்ஸ்ரே பிக்சர் ஆஃப் யுவர் பிரெஸ்ட். கதிர்வீச்சு அனுப்பி பிரெஸ்டோட ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிற மாதிரி. ஸோ நிறைய பேர் இதில் வந்து இன்னொரு மித் இருக்குது தட் மேமோகிராம் பண்ணாலே அவங்களுக்கு breast கேன்சர் வந்துடும். அப்படி கிடையாது. எஸ், மேமோகிராம் ஹேஸ் அ ரேடியேஷன் டோஸ், பட் அந்த மேமோகிராமில் இருக்கிற கதிர்வீச்சோட டோஸ் இஸ் so low that it will not affect your body or your breast or it does not put you into a higher risk for cancer. But so what is the benefit of this mammogram அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து breast செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுறோம், இல்லை ஒரு டாக்டர்கிட்ட போய் பிரச்சனை இருக்குன்னா கிளினிக்கல் breast எக்ஸாமினேஷன் பண்ணுறோம். ஒரு டாக்டர் கூட கை வச்சு கண்டுபிடிக்க முடியாத கட்டிகளையும் மேமோகிராம் கண்டுபிடிக்க முடியும். அதாவது 1 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கிற கட்டிகளை ஜென்ரலாக நம்ம கை வச்சு பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. 1 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கிற கட்டிகளையும் மேமோகிராம் பண்ணுறது மூலமாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ விச் மீன்ஸ் எனி lump, if it is a cancer, is diagnosed very early with a mammogram. ஸோ அந்த பேஷண்ட்க்கு நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து கேன் பி அ கம்ப்ளீட் கியூர். ஸோ இதெல்லாம் தான் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தட் ஆர் அவைலபிள் டு ஃபைண்ட் இட் வெரி ஏர்லி. சப்போஸ் இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸில் மேமோகிராமில் நம்ம ஒரு கட்டி பார்க்குறோம், அந்த மேமோகிராமில் பார்க்கும்போது டாக்டர் வந்து இந்த கட்டி சஸ்பிஷியஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பயாப்சின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ பயாப்சின்றது என்னென்னா சத பரிசோதனைன்னு சொல்கிறது. ஸோ ஒரு சின்ன நீடில் வச்சு அந்த கட்டியிலேருந்து பிரெஸ்ட் டிஷ்யூ எடுத்து நம்ம அதை டெஸ்டிங்க்கு அனுப்போம். ஸோ இதுலேயும் வந்து ஒரு நிறைய மித்ஸ் இருக்குது. நீடில் போட்டு டெஸ்ட் எடுத்துட்டா கேன்சர் பரவிடும். அப்படி கிடையாது. எந்த பார்ட் ஆஃப் த பாடியிலும் எந்த கேன்சருக்கும் நம்ம நீடில் போட்டு பயாப்சி டெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த பயாப்சி டெஸ்ட் தான் நமக்கு அது கேன்சருன்றது உறுதிப்படுத்தும். அது கேன்சருன்ற டயக்னோசிஸை நமக்கு
100% கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். நம்ம நிறைய ஸ்கேன்ஸ் பண்ணலாம், பெரிய பெரிய டாக்டரை பார்க்கலாம், பட் அல்டிமேட்லி we need that proof of biopsy to say that it is cancer. ஸோ அந்த கேன்சர் நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு அந்த பயாப்சி கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அண்ட் அந்த பயாப்சி நீடல் மூலயமா கேன்சர் செல்ஸ் எதுவுமே பரவாது. ஸோ அந்த பயாப்சி டெஸ்ட்டையும் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நமக்கு கேன்சர் அப்படின்னு தெரிஞ்சப்பறம் அதை தவிர நிறைய ஸ்கேன், ஸ்பெட் ஸ்கேன், நிறைய ஸ்கேன் இருக்குது டு நோ எந்த ஸ்டேஜில் கேன்சர் இருக்குன்னு. ஸோ ஸ்டேஜ் எப்படி நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம்னா, மார்பகத்தில் இருந்ததுன்னா அது ஏர்லி ஸ்டேஜ். மார்பகத்தில் இருக்கிற கேன்சர் மார்பகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அக்கல்ல இருக்கிற நெறிக்கட்டிக்கு போகலாம். இது எல்லாமே ஸ்டேஜ் 1 to 3 இருக்கும். இதே வந்து இந்த கேன்சர் செல் பிளட்டில் போயிட்டு மற்ற எங்கேயா லங்ஸு, பிரெயின், இல்லை லிவர், போன் இங்கெல்லாம் போச்சுன்னா அதை வந்து ஸ்டேஜ் 4ன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 4 பிரெஸ்ட் கேன்சரோடையும் 5 வருஷம் 10 வருஷம் ரொம்ப நல்லா இருக்கிற பெண்மணிகள் இருக்காங்க. பிரெஸ்ட் கேன்சருக்கான அறிகுறிகள்லாம் என்ன மேம்? எஸ். ஸோ பிரெஸ்ட் கேன்சருக்கு என்னெல்லாம் அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரெஸ்ட்டில் ஒரு கட்டி மாதிரி. ஃபஸ்ட்டு 2 டைப்பாக பிரெஸ்ட் கேன்சர் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகலாம். ஒன்று வந்து எந்த சிம்டமுமே இல்லை. இப்போ வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ஸ் நிறைய பண்ணுறாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும். அண்ட் நிறைய ஐடி கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா ஈவன் 20-25 இயர்ஸில் வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இருக்காங்க பேக்கேஜில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 30 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா they do a ultrasound of the breast. இதே 35 வயசுக்கு மேலே இல்லை 40 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா they do a mammogram. ஸோ கையில் தென்படாத கட்டிகளையும் அந்த மேமோகிராம் கண்டுபிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பிரெஸ்ட் கேன்சர் கேன் பி பிக்ட் அப். வேறு எப்படிலாம் வாட் ஆர் த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மார்பகத்தில் ஒரு கட்டி மாதிரி இருக்கலாம். இல்லை மார்பக கேன்சர் கேன் கோ டு த அக்கள்னு சொல்லுவோம், ஆம்பிட்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஜென்ரலாக அந்த மார்பகத்துலேருந்து போகிற வேஸ்ட் எல்லாமே அக்கல்ல இருக்கிற நெறிக்கட்டிக்கு தான் போகும். ஸோ மார்பகத்தில் கேன்சர் இருந்துச்சுன்னா அப்போ அது அக்கல்ல இருக்கிற நெறிக்கட்டிக்கு அடுத்து போகும். ஸோ அக்கல்ல நெறிக்கட்டி மாதிரி தெரியலாம். இல்லை காம்பு வந்து உள்ள இழுத்த மாதிரி இருக்கலாம், காம்புலேருந்து நீர் வரலாம். இல்லை பிரெஸ்ட் மேலே இருக்கிற தோலில் கொஞ்சம் மைனர் சேஞ்சஸ் தெரியலாம், ஒரு ரெட்னஸ் மாதிரி இருக்கலாம். இல்லை ஒரு ஆரஞ்சு தோலி மாதிரி அந்த பிரெஸ்ட் மேலே இருக்கிற தோல் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தட் வி ஷுட் நெவர் இக்னோர். ஒன் மோர் திங், நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப வலி இருக்குது அதனால எனக்கு பயமாக இருக்குது. 99% ஆஃப் த கேன்சர் லம்ப்ஸ் டு நாட் ப்ரெசென்ட் வித் பெயின். ஸோ வலி இருக்காது 99% கேன்சர் கட்டிகளில். ஸோ ஜென்ரலி கேன்சர் லம்ப்ஸ் ஆர் பெயின்லெஸ். மேம் ஆஃப்டர் 40 வந்து எந்த மாதிரி வந்து என்ன நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆஃப்டர் 40 to 50 வந்து பிரெஸ்ட் கேன்சருக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்ற பட்சத்தில் என்ன மாதிரியான பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும்? ஆஃப்டர் 40 ஆஸ் பர் கைட்லைன்ஸ் எவ்ரி ஃபீமேல் ஷுட் அண்டர்கோ அ மேமோகிராம். ஸோ எவ்ரி இயர். ஸோ இந்த வருஷம் ஒரு மேமோகிராம் பண்ணிட்டு at the age of 40, at the age of 50 another mammogram, at the age of 60 another mammogram. ஸோ ஏன் இந்த மேமோகிராமோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, அதோட ரிஸ்க் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா the amount of radiation is very very less, but the amount of benefit that a mammogram gives is very very high. ஏன்னா கையில் தென்படாத, ஈவன் டாக்டருக்கு கையில் தென்படாத கட்டிகளை மேமோகிராம் கண்டுபிடிக்கும். ஸோ which means it's very 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 early stage, which means that patient will be completely cured, she will be restored to her normal lifestyle. இன்னொன்று ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் எப்போவுமே பிரெஸ்ட் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியேஷன் எல்லாத்தோட ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இதுவே ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் நம்ம பிரெஸ்ட் கேன்சரை கண்டுபிடிச்சோன்னா, ஒன் she gets to keep her breast, we don't have to remove the breast, we can அந்த கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மற்ற மல்டிபிள் ட்ரீட்மெண்ட்ஸு, கீமோதெரப்பி இதெல்லாம் இல்லாமல் கூட அவங்கள கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அ ஸ்க்ரீனிங் மேமோகிராம். கண்டிப்பாக மேம், இவ்வளோ நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் வச்சுங்க. நன்றி மேம். தேங்க்யூ.